படிக்கலாம் எல்லாரோடையும். அதுக்காக அவனோட வாழ்க்கையை படிச்சு என்ன பண்றதுலாம் கேட்கக்கூடாது. அதுல இருக்கிற நல்ல சமாச்சாரங்கள்ல ஏதாவது ஒரு சமாச்சாரங்கள் இருக்கும் ஏஜே அப்துல் கலாம் மாதிரி எல்லாம் அவங்க அதெல்லாம் படிச்சா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது நம்மளும் நாலேஜ் இது பண்ணிக்கலாம். நம்மளும் ராக்கெட் போலாமா எல்லாம் ஒன்னா போய் ஒரே படிக்கிறத விட இதெல்லாம் தாண்டி படிப்புல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எப்பவுமே நம்ம ஒருத்தன் வந்து லார்ஜர் தான் லைஃப், அதாவது இன்னைக்கு இருக்கிறத விட சாத்தியத்தை தாண்டி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று சொல்றான். நான் வந்து செவ்வாயில போய் குடியேற போறேன், இப்போ எல்லாம் மாசம் சொல்றேன், எல்லாரும் நம்புறோம், ஒரு பக்கம் ஓகே சாத்தியம் தான் ட்ரை பண்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது, யாராவது சொல்லும்போது என்ன விஷயம்னா, ஏன் அதெல்லாம் பண்ணணுமோ நார்மலா இருங்க, சாதாரண எல்லாரும் மாதிரி பேசுறோம் அப்படின்னு யாருமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, இன்னைக்கு நம்ம இந்த கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க போனும், அது ஹோல்ட் பண்ற ஸ்டிக்கும், இதை அப்லோட் ஆகிற இன்டர்நெட்டும், இதை டெலிகாஸ்ட் பண்ற யூடியூபும், இதை ஓன் பண்ற கூகுளும் சாதாரண ஒரு மனிதனுடைய திங்கிங்கோட தாண்டி யோசிச்சாதான் சாத்தியம். அதை மறந்துட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு அது தப்பு செய்ய முடியுமா முடியாதான் செய்ய முடியுமா முடியாதாங்கிறது அது ஃபியூச்சர்ல வரட்டும். குறைக்க கூடாது. கிரியேட்டிவிட்டி இருக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. வளர்த்துக்குங்க. கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ண முடியாட்டியும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அது உங்க குழந்தையா இருக்கலாம், உங்க அண்ணா வரலாம், எல்லாமே படிங்க. நாளைக்கு போயிட்டா வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அதுல எந்த விதமான சமரசமும் கிடையாது. எதை வேணாலும் டெவலப் பண்ணிக்கங்க. பட் படிக்கிறது சீனுங்கிற ஒரு மேட்டரை மாத்திக்கோங்க. இது வந்து நீங்க லைஃப்க்கு படிக்கிறீங்க. நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தன் கஷ்டப்படுற போது அந்த ஆஸ்பிரன் எடுத்து கொண்டு போய் கொடுக்கறவங்க தான் அதோடைய வேல்யூ தெரியும். அதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஆனால் எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, ஆனால் எல்லா டாக்டரும் எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. அப்ப நீங்க எதாவது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆர்ட் இருக்கு, பக்கத்தில் உள்ளவருக்கு ஆர்ட் இருக்கும். எத்தனையோ சுச்சுவேஷன்ல எத்தனையோ பேர் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு அந்த அறிவு தேவைப்படும். அறிவு ஆற்றங்காக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு. முதல் வந்து நம்ம எதுக்கு அந்த இதை தெரிஞ்சுக்கிறோம் முதல் முடிச்சுக்க. மார்க்குக்காண்டி படிக்கிறது, அதாவது இன்னும் ஒப்பனா சொல்ல போனா மதிப்பெண்களை வச்சு மதியை எடை போடுறது வந்து ஒரு முட்டாள்தனம். ஸோ அதை வச்சு எல்லாரும் எடை போடாதீங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உள்ளவனும், லாஸ்ட் பெஞ்சில் உள்ளவனும், மிடில் பெஞ்சில் உள்ளவனும். அறிவு எதுக்குன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு, உங்களை சுத்தி உங்களை காப்பாத்துறதுக்கு, நாட் ஃபார் மார்க்ஸ். அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு படிக்கலாம். அதுக்கு வாசிப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படிங்க. படிக்கிறது இட் இஸ் நாட் தட் ஆப்ஷனல், இட் இஸ் எசென்ஷியல். தேங்க்யூ. நன்றி. கத்தம் இதுவே ஆரம்பம்.